லேசர் மிஷின் ஹேரை மட்டும்தான் டார்கெட் பண்ணும் தவிர்த்து ஸ்கின்னை டார்கெட் பண்ணாது. இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக்கில் பண்ணாதான். நிறைய பேர் வந்துட்டு மற்ற இடத்துல பண்ணி சம்டைம்ஸ் பர்ன்ஸோட திரும்பி வருவாங்க. ஹேர் ரிமூவல் இல்லை ஹேர் ரிடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா த பெஸ்ட் மெத்தட் வுட் பி லேசர் ஹேர் ரிடக்ஷன் தான். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய செஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். பட் வேக்சிங் ஜென்ரலி ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம்னா சம்டைம்ஸ் இட் கேன் காஸ் பர்ன்ஸ். எஸ்பெஷலி அவங்க ரொம்ப ஹாட் வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது பர்ன்ஸ் காஸ் பண்ணும். பாடி ஹேர் வந்துட்டு ஆக்சுவலி மேல் டைப் ஆஃப் ஹேர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபார் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் வி டூ ரிமூவ் இட். இது இல்லாமல் மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் டாக்டர் அர்ச்சனா. நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது சேஃபா இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு வந்து லேசர் ஹேர் ரிமூவல்னாலே கொஞ்சம் வந்து ஒரு அப்ரிஹென்ஷன் பயம் இருக்கும். பட் லேசர் ஹேர் ரிமூவல் வந்துட்டு ஒரு ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர், ப்ரொவைடட் நீங்கள் கரெக்டான இடத்துல பண்ணுறது தான். ஸோ இது நம்ம என்ன டைப் ஆஃப் மிஷின் யூஸ் பண்ணுறோம், எந்த வேவ் லென்த்தில் யூஸ் பண்ணுறோம், எந்த ஸ்கின்க்கு எந்த எனர்ஜி, அந்த செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் லேசர் ஹேர் வந்துட்டு அந்த லேசர் மிஷின் ஹேரை மட்டும்தான் டார்கெட் பண்ணும் தவிர்த்து ஸ்கின்னை டார்கெட் பண்ணாது. இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக்கில் பண்ணாதான். நிறைய பேர் வந்துட்டு மற்ற இடத்துல பண்ணி சம்டைம்ஸ் பர்ன்ஸோட திரும்பி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது இம்ப்ராப்பர் டெக்னிக் இல்லை ஃபால்ட்டி டெக்னிக்னு சொல்லுவோம். அதர்வைஸ் லேசர் ஹேர் ரிமூவல் இஸ் அ வெரி சேஃப் ப்ரொசீஜர் அண்ட் போத் மென் அண்ட் விமனுமே வந்துட்டு இதை ஆப்ட் பண்ணுவாங்க. லேசர் ஹேர் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் வந்துட்டு லேசர் ஹேர் ரிமூவல் அண்டர்கோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாகவே சில பேருக்கு ஜெனட்டிக்காக, விமன் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் கண்டிஷன்ஸ் டிஸார்டர்ஸ் இருக்கலாம், லைக் ஹைப்போதைராய்டு இல்லாட்டி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்களோட பாடி ஹேர் வந்துட்டு ஆக்சுவலி மேல் டைப் ஆஃப் ஹேர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபார் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் வி டூ ரிமூவ் இட். இது இல்லாமல் அண்டர் ஆர்ம் வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் த காமன் சைட் நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறது, மெயின்லி டு மெயின்டைன் த ஹைஜீன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த ஸ்வெட்டிங் இஷ்யூஸ் இருக்கும்போது அகேன் ஃபார் போத் மென் அண்ட் விமன் நம்ம வந்து லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டில் இருக்கிற ஸ்மெல்லோ அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ரேசர், வேக்சிங் அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் இந்த மூணுல எது பெட்டரான ஆப்ஷன்? ஸோ ஐடியலி ஹேர் ரிமூவல் இல்லை ஹேர் ரிடக்ஷன்னு நம்ம பார்த்தோம்னா த பெஸ்ட் மெத்தட் வுட் பி லேசர் ஹேர் ரிடக்ஷன் தான். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய செஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இல்லை எனக்கு வந்துட்டு ஃபார் வாட் எவர் ரீசன் என்னால் லேசர் ஹேர் ரிடக்ஷன் ஆப்ட் பண்ண முடியாதுன்றவங்க வந்துட்டு தே கேன் யூஸ் அ ரேசர். இப்போ ரேசர் யூஸ் பண்ணுறதுலையுமே சில டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மைல்டு கிளென்சர் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேசரை வந்துட்டு டைரெக்ஷன் ஆஃப் ஹேர் க்ரோத் வழியாக நம்ம எடுக்கணும். ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணும்போது இன்க்ரோன் ஹேர்ஸ் வரும், அப்போ தான் ஸ்கின்ல இந்த பம்ப்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் ஷேவ் இன் த டைரெக்ஷன் ஆஃப் த ஹேர் க்ரோத். இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்குன்னா அவங்க இந்த சைடு தான் பண்ணணும், இப்படி இருக்குன்னா இந்த சைடு தான் பண்ணணும். வேக்சிங் ஜென்ரலி ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம்னா சம்டைம்ஸ் இட் கேன் காஸ் பர்ன்ஸ். எஸ்பெஷலி அவங்க ரொம்ப ஹாட் வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது பர்ன்ஸ் காஸ் பண்ணும். செகண்ட், இன்வேரியபிளி அந்த புல்லிங் எஃபெக்ட்னால அவங்களுக்கு இன்க்ரோன் ஹேர்ஸ் டெஃபினட்டாக டெவலப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் would definitely be லேசர். செகண்ட் வந்து ரேசர். அதை வேக்சிங் அவாய்ட் பண்ணிவிட்டு ரேசர் சூஸ் பண்ணுறது would always be a better option. இப்போ சில பேர் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ரேசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கரெக்டா இல்லையா? ஸோ இப்போது ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம ரேசர் யூஸ் பண்ணும்போது ஐடியலி பாடிக்கு யூஸ் பண்ணுற ரேசர் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஃபேஸ் வந்துட்டு இன்னும் ஃபேஷியல் ஸ்கின் வந்துட்டு தின்னாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபேஷியல் ரேசர்ஸே வந்துட்டு கிடைக்குது. இது வந்து என்னென்னா நம்ம வி ஆல்சோ யூஸ் இட் டு ரிமூவ் அந்த பீச் ஃபர்ஸ்ட் ஹேர்ன்னு சொல்லுவோம். ரொம்ப தின்னாக இருக்கும் ஹேர், நம்மளுக்கு ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதே ரேசரை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் திக்காக க்ரோ ஆகாது. ஏன்னா இது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். எல்லாரும் வந்துட்டு நான் ஷேவ் பண்ணேன்னா எனக்கு திருப்பி திக்காக வரும்ன்ட்டு.
அது ஏன் உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் வருதுன்னா நம்ம ஷேவ் பண்ணும்போது நம்ம we are not taking it off from the root. ஸோ நம்ம அந்த ஹேர் வந்து ஷாஃப்ட்ல தான் கட் பண்றதுனால அது க்ரோ ஆகும்போது நம்மளுக்கு ரஃபா இருக்கும் அண்ட் இட் வில் கிவ் அ திக்கர் அப்பியரன்ஸே தவிர்த்து ஹேர் டெஃபினட்டா திக்காவும் வராது, நம்பர் ஆஃப் ஹேர்ஸும் அதிகமாக ஆகாது. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.